ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம 3ஆவது விலாகோட டே 3 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் டே 3 ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா டே 4 செக் அவுட், டே 3 வந்து ஸ்லோவாக இருந்துச்சு மார்னிங். நாங்கள் டே 2 அன்றைக்கி நைட் டின்னர் வாங்கியிருந்தோம். அதுவே நாங்கள் அவன் இருந்துச்சு எல்லாம் ஹீட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா ரெசார்ட்டில் பயங்கர காஸ்ட்லி, உங்களுக்கு தெரியும். ஸோ மார்னிங் எல்லாம் எழுந்துச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வியூ எல்லாம் பார்த்துட்டு பரோட்டா இருந்துச்சு, சிக்கன் குழம்பு நல்லா சாப்பிட்டு நம்ம அப்படியே ரெசார்ட்டுக்கு வெளியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படி கிளம்பியாச்சு. இவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு நாங்கள் தங்கியிருக்க இடத்துல. எது அப்புறம் யார் நிற்கிறாங்க கூட தெரியாது, அந்த அளவுக்கு மிஸ்ட் மேலே போக இந்த வியூ எல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து அங்கே டே 2 அன்றைக்கி வரப்போ ஒரு இடம் பார்த்தோம், பொட்டானிக்கல் கார்டன் போட்டுச்சு. சரி அங்கே போடலாம் ஒரு 2:30 அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. கேமராக்கு தனியாக காஸ்ட் இருக்குது. அங்கே ஸ்கை பிரிட்ஜ் இருக்குது. ஸோ ஸ்கை பிரிட்ஜ்க்காகவே மெயினாக நாங்கள் அங்கே போயிருந்தோம். இந்த கார்டன் எல்லாம் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பொட்டானிக்கல் கார்டன் பேர் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளவர்ஸு, உள்ளார குழந்தைங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த இடம் அப்படி ரொம்ப மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப காமாக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே ஈவினிங் கிளம்பி போகலாம். ஒரு 2:30 அந்த மாதிரி போனால் 6 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். 7 o'clock லைட் ஷோ பண்ணுறாங்க. அங்கே ஃபவுண்டைன் இருக்குது, அங்கே லைட் ஷோ பண்ணுறாங்க. இந்த லைட் ஷோக்கு தனி டிக்கெட்டு, டே டைமில் தனி டிக்கெட். இங்கே உள்ள வந்து ஸ்நாக்ஸ், டீ, காஃபிலாம் சேல் பண்ணுறாங்க. அது சாப்பிட்டு அப்படியே உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணலாம். வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி பயங்கர ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. கீழே அப்படி தண்ணி போகுது அந்த பேக் சைடு, அது இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பொட்டானிக்கல் கார்டனை இன்ட்ரெஸ்ட்டாக போவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்து நம்ம லைக் ஊட்டி கொடைக்கானல் சீட்ஸில் வைப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே சேல் பண்ணல. லைக் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வரிசையாக 2 சைடு வச்சுருக்காங்க. நடுவில் பாத்வே போட்டு நம்ம போய் அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். அங்கே தூரமாக தெரியுதுல ஹைட்டு, அதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். நான் தனி வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து per person 200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது ஓப்பனிங் பண்ணி இப்போ தான் ஒரு 1 month ஆகுது. நாங்கள் டிக்கெட்டில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான். 5 years பிலோ இவ்வளோ ப்ரைஸு, 5 years அபவ்னா அந்த ப்ரைஸ்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட்டு தான். ஸோ அப்படியே நடந்தே போயிட்டு இருந்தோம். நிறைய அங்கங்கே கேம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். வெறும் பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் தான் இருந்துச்சு. உள்ளாரி மேக்னஸில் சேல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 3 போட்டு வேணும், அதனால் நான் வாங்கலை, வந்தாச்சு. நடந்து வந்துட்டு இருந்தோன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கடியிலேயே ஒரு பெரிய கேலரி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாம் 3 போட்டு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்ஸில் இந்த மாதிரி நிறைய எலிஃபென்ட் மாதிரி, ஃப்ளவர்ஸ் மாதிரி மேலே நின்று சர்க்கிள்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நிறைய இடம் இருந்துச்சு. உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வியூவை என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளவர் அது மேலே ஒரு ட்ரம்மு மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இல்லை இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எங்கேயும். இது பேர் தெரியல, பட் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஒரு பாங்க இந்த பேப்பர் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டெய்லியாக நினைக்கிறேன் இதுவும் நிறையா இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வளருது. அப்புறம் கீழே வந்து அப்படியே நடந்து கீழே இறக்கமாக போகுது. அங்கே வந்து ஒரு கேம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து வியட்நாமில் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெருசாக லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்லைடு இருக்கும். நம்ம வந்து
பலூனில் வந்து உட்காந்துட்டு வரும் மேலேருந்து கீழே, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த கேமு. அது ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதுவும் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். இங்கே கீழே இறங்கி போனால் ஒரு வாட்டர் ரிவர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு வியூ பாயிண்ட்டாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படி நம்ம கிளாஸ் பிரிட்ஜும் பார்த்து முடியாச்சு. கிளாஸ் பிரிட்ஜ் நெக்ஸ்ட் vlogல வரும். நீங்கள் மூணார் போனீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் என்டர்டைன் பிளேஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.